அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல அமெரிக்காவுல நடந்த ஒரு அசம்பாவித சம்பவமான மினியாpolis ஸ்கூல்ல நடந்த ஒரு ஷூட்டிங் சம்பவத்த பத்தி தான் பேசப் போகிறோம். ஒரு குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு அனன்சியேஷன் ஸ்கூல் மற்றும் அது வந்து சேர்ந்த ஒரு சர்ச். அந்த சர்ச்ல 27 ஆகஸ்ட் அன்று நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பேசியிருக்கிறோம். அந்த மனிதன் ராபின் வெஸ்ட்மேன் என்று சொல்லக்கூடிய அந்த மினியாpolisல வாழ்ந்து இருந்த அந்த இளைஞன், அந்த ஸ்கூலுடைய சர்ச் உள்ள இருந்து அங்க மாஸ் நடக்குங்க. மாஸ்னா அதாவது சர்ச்ல வந்து ஒரு பிரசங்கம் நடக்கிறது. அங்க குழந்தைகள்லாம் கூடியிருக்கிறாங்க. திடீர்னு வந்து அந்த ஜன்னல் கதவுலிருந்து ஒரு ரைஃபிள் வச்சு ஷூட் பண்ணியிருக்கான். 3 கன் யூஸ் பண்ணியிருக்கான். ஒண்ணு ஹேண்ட் கன் என்று சொல்கிறார்கள். இன்னொன்று ரைஃபிள். கிட்டத்தட்ட ஒரு 3 ரவுண்ட் அது சுடக்கூடிய அந்த ரைஃபிள வைத்து சுட்டிருக்கிறான். இதுல வந்து 18 குழந்தைகளுக்கு இன்ஜுரி ஆயிருக்குது. மேலும் 8 வயது மற்றும் 10 வயது குழந்தைகள் 2 குழந்தைகள் இறந்து போன அந்த சம்பவம் மிகவும் துயரத்துக்கு எல்லாரையும் ஆழ்த்தி இருக்கிறது. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் மிகுந்த சோகத்தோடு இருக்கிறார்கள். நாமளும் இந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கன் கலாச்சாரம் என்பது 18th செஞ்சுரியிலிருந்து 17ஆம் நூற்றாண்டே சொல்லலாம். அமெரிக்காவில் பரவி இருந்தது. அந்த கன் கலாச்சாரத்தை எதற்காக அவர்கள் வரவேற்கிறார்கள் என்று தெரியவில்லை. தற்காப்பு என்ற ஒரு நிலையில எல்லாருமே வீட்ல கன் வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த வெஸ்ட்மேன் வந்து இந்த மாதிரி ஒரு கன்னை வைத்திருக்கிறான். நிறைய அவனுடைய டைரியெல்லாம் எடுத்து பார்த்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கிரிமினல் பிஹேவியரல் ஆட்டிடியூட்லாம் தெரிய வந்தது. ஏற்கனவே அவன் வந்து ஒரு கிராஸ் ஜெண்டர் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் என்று தான் அவனை சொல்கிறார்கள். அதில் வந்து நிறைய குறிப்புகள்லாம் அந்த டைரியில் இருந்தது. இந்த மாதிரி நான் குழந்தைகளை கொள்வேன்னு சொல்லி அந்த ஸ்கூலில் படித்த பையன் தாங்க அவனும். அந்த குழந்தைகளை கொல்ல எப்படி அவனுக்கு மனம் வந்தது என்பது தான் எங்களுக்கு தெரியவில்லை. அப்போ நிறைய டார்க் சிம்பிள்லாம் அவன் எழுதியிருக்கிறான். அப்போது நாம் குழந்தைகளுடைய வளர்ப்பை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். மற்றும் இந்த மாதிரி ஒரு வன்முறை கலாச்சாரம், வன்முறையான விஷயங்கள், சினிமா காட்சிகள் இதை அடிக்கடி பார்க்கறத வந்து அமெரிக்காவில் வந்து அந்த குழந்தைகள் மனதில் வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள். அதை பிரதிபலிக்கிறார்கள். இது வந்து நம்ம நாட்டில் இந்தியாவிலும் நடக்கிறது. அப்போது இந்த கன் கலாச்சாரம், வன்முறை கலாச்சாரத்தை நம்ம வந்து தவிர்க்கணும். குழந்தைகளது தியான பயிற்சி, நல்லொழுக்க பண்பாடு, நல்ல கதைகள், நமது இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். ஏன்னா குழந்தைங்களுக்கு அதெல்லாம் சொன்னாதாங்க அவங்களுக்கு வந்து மனது பண்படும். வெறும் வந்து ஒரு பணம் மட்டும் மோட்டிவாக இருந்தால் தெரியாது. அது ஒரு லாஜிக் மைண்ட் மட்டும்தான் வரும். அவர்களுக்கு வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனை இருக்காது. நம்ம வந்து இறைவனை பற்றிய ஒரு சிந்தனை வராது. அப்போ குழந்தைகளை பக்தி மார்க்கம் எதற்காக கொடுத்தார்கள் என்றால், இதெல்லாம் வந்து ஒரு பிஹேவியரல் ஆட்டிடியூட். குழந்தையில வந்து வன்முறை இருக்கக்கூடாது என்பதற்காகவே ஒரு பாடல், பிராணாயாமம், இயம நியம பயிற்சிகள் இதெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ அமெரிக்கா வந்து உலகம் பூராவுமே எல்லாருக்கும் வந்து இராணுவ தளவாடங்களை விற்பதுனாலும் நிறைய ஏதாவது கர்ம வினைப்பதிவுகள் என்று சொல்லுவாங்கல்ல, லா ஆஃப் கர்மாஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது இவர்கள் பண்ற தவறு என்ன தெரியுங்களா? அமெரிக்கா மேல எனக்கு ரொம்ப மிகுந்த நல்ல அபிப்பிராயம் இருக்கு. ஏன்னா நானும் மினியாpolisல இவர்கள் சொன்ன இடத்துல இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் மினியாpolis டவுன் டவுன்ல நான் வேலை பார்த்துருக்கிறேங்க. 1997 நாங்க வந்து 97லேருந்து 2000 வரைக்கும் 3 வருடங்கள் அங்கே பணிபுரிந்திருக்கிறேன். மிக அற்புதமான நாடு. நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். டிசிப்ளின்டு பிளேஸ். எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு பிடித்தமான இடங்கள். ஆனால் இந்த போன சம்பவங்கள் ஸ்கூலில் நடக்குதுன்னா அப்போ வந்து இது ஒரு அடிப்படை கலாச்சாரம் தவறாக இருக்கிறது என்பதுதான் நமக்கு அந்த வன்முறை கலாச்சாரம் எங்கிருந்து வருகின்றது என்பதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அப்போ குழந்தைகள் அம்மா அப்பாவை தாய் தந்தையுடைய அந்த டிவோர்ஸஸ், அந்த முரண்பாடு, சண்டைகளை பார்க்குறாங்க, பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள், மனநிலை பாதிப்பு அடைகிறார்கள். அதை வந்து மற்றவர்களிடத்தில் காட்டுகிறார்கள். அப்போ அவர்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள், வளர்ப்பு முறை, தாய் தந்தையிடம் கிடைக்காத அன்பு, அவர்களை வந்து ஒரு வெற்றிடமாகத்தான் அவர்களை வளர்க்க வைக்கப்படுகின்றன. இதனால் வன்முறை மனதிலே அதிகமாக ஆகிறது. இதெல்லாம் தவிர்ப்பதற்காக தான் இந்திய கலாச்சாரத்தில் நம்ம வந்து குழந்தைகளை பார்த்து பார்த்து வளர்க்கிறோம். அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்கிறோம். தியான பயிற்சி சொல்லிக் கொடுக்கணும். பக்தி மார்க்கத்தில் நல்ல பாடல்களையும் நல்ல ஒரு தியான பயிற்சிகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் செய்யும் பொழுது குழந்தைகளுடைய மனநிலை நன்றாக மாற்றப்படும். இது மிக வருத்தமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிச்ச ஒரு 100 குழந்தைகள் எப்படிங்க ஸ்கூலுக்கு போவாங்க? மனம் பதைக்கும் அல்லவா? என்னைக்கு யாரு ஷூட் பண்ணுவான்னு தெரியாத நிலையில வந்துட்டாங்க. அப்ப எதுக்குங்க கன் எல்லார் கையிலயும் குடுக்குறீங்க? நம்ம ரோபோ படத்துல வந்து கன்ன சுட சொன்னா பன்ன சுடுறோம் அப்படிங்கிற சொன்ன மாதிரி, ஒரு விளையாட்டாகவும் கேளிக்கையாகவும் கன்ன வந்து அவர்கள் உபயோகப்படுகிறார்கள். துப்பாக்கி கலாச்சாரம் எதற்காக அவர்கள் ஊர்ல தாண்டவம் எடுத்து ஆடுகின்றன? மற்ற ஊர்களை எதற்காக அச்சுறுத்துகிறார்கள்? அமெரிக்கா வந்து தயவு செய்து அந்த ஒரு அழகான கண்ட்ரி, அற்புதமான ஒரு மக்கள், பல பன்னாட்டு நிறுவனங்கள்ல பணிபுரியக்கூடிய எத்தனையோ பேர் வந்து பல ஊர்கள்லேருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தங்குமிடமாக இருக்கக்கூடிய ஒரு ஆதரவான இடம் தான் அமெரிக்கா. அந்த அமெரிக்க நாட்டுல வந்து நல்ல ஒரு அமைதி நிலவ வேண்டும். ஒரு நல்ல ஒரு சூழல் அமைய வேண்டும் என்று தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தயவு செய்து அமெரிக்க கவர்மெண்ட் இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் வேண்டுகொள்கிறேன். அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்களும் மற்ற அனைவரும்
அமைதியை கடைபிடிங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.